ஒரு 2 நாளாவது சந்தோஷமாக விட அந்த நீதி சந்தபடி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையட்டும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எந்த அடிப்படையில் செய்கிறோம்ன்றது உங்களுக்கே தெரியும். எங்களால் முடிஞ்சதை திரும்பவும் செய்வோம்னு சொல்லுங்க. வணக்கம். என்ன தெரியும் தானே, நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்களுக்கு ஈழவர் குழுமத்தால் என்ற ஒரு அமைப்பு ஊடாக உங்களுக்கு நாங்கள் இந்த உள்ளுணர்வை சேர்க்கிறோம். நாங்கள் எந்த அடிப்படையில் சேர்க்கிறோம்ன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்காத போதும் அன்றாடம் கூலி வேலை செய்து சாப்பிட்றார்கள். 10 நாள் வேலையில் இருந்தால் என்ன கஷ்டம்னு தெரிஞ்ச அந்த ஒரு காரணத்தால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு ஒரு 20 குடும்பத்துக்கு என்ன ஒரு நண்பனுடைய நிதியிலிருந்து நாங்கள் ஈழவர் குடும்பம் ஊடாக உங்களுக்கு தருகிறோம். இந்த உதவியை நல்கிறதுக்கு நிதி உதவியை அந்த அன்புள்ளத்துக்கு உங்களோட சார்பில் நன்றி. இதே மாதிரி இதை வழி நடத்துகிற ஈழவர் குடும்பத்துக்கும் நன்றி. நீங்கள் ஒன்றே புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைக்கிறார்கள் கிடைக்காத ஆக்களுக்கும் சொல்லுங்க. எங்களால் முடிஞ்சதை திரும்பவும் செய்வோம்னு சொல்லுங்க. தெரியும் சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாருமே கூலி இது வந்து புத்தியாருக்கு நாங்கள் கொடுக்கல தானே, வசதியான ஆகலையும் கொடுக்கல. தெரிவு சரியாக இருக்கும். அவைகள்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த கட்டம் மற்றாக்களை முடிஞ்ச அளவு செய்வோம்னு சொல்லுங்கள். இதில் நீங்கள் ஒரு 2 நாளாவது சந்தோஷமாக விட அந்த நீதி சந்தபடி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையட்டும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. இதெல்லாம் தான் என்னால் கூறலாம்.